Hello my dear friends, இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்றப்பல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னைக்கு 6 மாசத்துக்கு மேல இருக்க குழந்தைகளுக்கான சுவையான சத்தான காய்கறி சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிடுற குழந்தைகளுக்கு இயற்கையான முறையில் எடை இன்க்ரீஸ் பண்ணும். நல்ல ஆரோக்கியமாக வளருவாங்க. இது தினமும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதில் குட்டி சைஸ் ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன், ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, நைட்டே ஊற வச்சு எடுத்த பட்டாணி எடுத்திருக்கேன், ஒரு பல் பூண்டு, அப்புறமா 2 சின்ன வெங்காயம், ஒரு குட்டி சைஸ் தக்காளி. இந்த தக்காளிலையுமே நான் 1/4 சைஸ் தக்காளி மட்டும்தான் நான் பயன்படுத்த போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிடலாம். சீவிட்டு இதை குட்டி குட்டியாக இப்போ கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் வேணுமோ அதெல்லாமே பயன்படுத்திக்கோங்க. முக்கியமாக நாட்டு காய்கறிகள் பயன்படுத்துங்க, அது இன்னும் சத்துள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல பிரைட் கலராக இருக்க மாதிரி இருக்க காய்கறிகள் தாராளமாக பயன்படுத்துங்க. இதில் நான் 4 காய்கறி பயன்படுத்தியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி 3 இல்லைன்னா 4 காய்கறி வரைக்கும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க. வெறும் சாதம் சாப்பிட்ற குழந்தைங்களை விட இந்த மாதிரி காய்கறி சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு இன்னும் எடை இன்க்ரீஸ் பண்ணும். உடம்பு நல்ல வளர்ச்சிக்கு இது உறுதுணையாக இருக்கும். நானும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. நானும் ஆஃப் இயர்லி லீவுக்காக என்னோடய மாமியார் வீடு, அம்மா வீடு அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இப்போ தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நம்ம 1/4 சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்க விதைகள் எடுத்துடுங்க, தண்டை எடுத்துடுங்க, அதே மாதிரி தோலையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ காய்கறிகள் எல்லாமே சேர்த்திருக்கோம். இதில் நீங்கள் வேணும்னா அப்படின்னா கொஞ்சமாக ஒரு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம், ஒரு 4 பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்திக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் பூண்டில் நிறைய குட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் B6, மேக்னீஸ், பொட்டாசியம், அயன், புரோட்டீன் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸும் நிறைய இருக்குது. சின்ன வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா அது பிபி ரெகுலேட் பண்ணுது. அதே மாதிரி பிரெயின் ஃபங்க்ஷன், நர்வ்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுது. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பேனில் நம்ம அந்த காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் காய்கறிகளுக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் அதே மாதிரி தான் நமக்கு ஜீரணத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அது இல்லாமல் ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் மிளகு சேர்த்திக்கலாம். இது குழந்தைங்களுக்கு சளி, காய்ச்சல், இரும்பல் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். ஜீரண சக்தி இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ இது 4லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. நமக்கு நல்ல ஒரு கமகமன்னு நல்ல வாசனை கொடுக்கும். இது சூப் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்கு குடிக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு எந்தளவுக்கு சத்துள்ள பொருள் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அவங்க குழந்தையோட அம்மாவும் இதை சாப்பிட்ணும். அதனால தான். ஏன்னா குழந்தைங்க வயிற்றில் இருக்கிறப்போ நம்மளோட எனர்ஜி ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி டெலிவரிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை தாண்டி வந்திருக்கோம். அது இல்லாமல் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் நம்ம ஃபீட் பண்ணிவிட்டு நம்மளோட சக்தி எல்லாமே பேபிஸ்க்கே போயிட்டுருக்கு. அதனால் இதில் பாதி அம்மாக்களும் சாப்பிடுங்க. அப்போ தான் நல்ல எனர்ஜியாக இருக்க முடியும். நாம் சத்தாக இருந்தால் தான் நம்மளோட குழந்தைங்கள நல்ல ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும். இதில் வேணும்னா கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.